குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நம்ம தல அஜித், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் நம்ம ஜி பிரகாஷ் மியூசிக்ல லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம் வெளிவந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், உலக அளவில் 200 கோடி ரூபாய் கிளப்ல இந்த படம் இப்போதைக்கு ஜாயின் ஆக போகுது. அதாவது இன்னைக்கு 170 சில்லறை ஏதோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் 2 நாள்ல அபிஷியலா இந்த படம் 2000 கோடி, ஐ மீன் 200 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் ஆக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த படத்தரப்புலேயே அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம தல அஜித் அவர்கள் நடிச்சு தியேட்டர்ல வெளிவந்து தமிழ்நாட்டில் மட்டும் 100 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்கிற ஒரு திரைப்படம். ஸோ இந்த குட் பேட் அகலி மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டுமே இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம கிங்ஸ்லி அவர்கள் ரீசெண்டாக அந்த தேங்க்ஸ் மீட்ல அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா அடுத்த படத்தையும் நம்ம ஆதிக்கு தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற அப்டேட் ஏற்கனவே வந்திருக்கு. படத்துலையுமே இன்டைரக்டா கிளைமேக்ஸ்ல இன்ட்டு மாதிரி ஒன்று கொடுத்து அதை அஃபிஷியலாக அவருமே கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காப்புல. இன்னமும் எப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு தெரியல. அதே மைதிலி மூவி மேக்கர்ஸ் நம்ம ஆதிக்கு தலை இவங்க 3 பேருடைய காம்போல இன்னொரு படம் நடக்க போகுது. ஸோ அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் கூடி சீக்கிரம் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வந்துருச்சு, ஹிட் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இளையராஜா அவர்கள் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காப்புல, என்னுடைய அனுமதி இல்லாம இந்த படத்துல என்னுடைய பாடல்களை யூஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு காப்புரிமை சட்டத்தின் கீழ் ஒரு 5 கோடி ரூபாய் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை போட்டிருக்காப்புல. இதை அவங்க என்ஓசிலாம் சப்மிட் பண்ணி தான் சென்சாரே வாங்கியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் சென்சார் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னாவே அதில் தெளிவாக இருக்கும் என்ஓசி எல்லாமே அவங்க ஹேண்ட் எல்லாமே நான் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஆடி ரைட்ஸ் எல்லாமே ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட இருக்கு. அந்த கம்பெனி கிட்ட இருந்து படத்தரப்புல ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. ஆனா நம்ம இளையராஜா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட இருந்து அனுமதி வாங்கியிருக்கணும், அது மட்டும் இல்லாம சாரி இன்னும் 1 வாரத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கணுமாமா, நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம 5 கோடி ரூபாய் எனக்கு நீங்க நஷ்டீடு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டிருக்காப்புல. ஏற்கனவே இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கும் ஒரு விஷயத்த பண்ணி அதுக்குமே நஷ்டீடு வாங்கியிருந்தாப்புல. அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான். கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து அவங்க என்ஓசி வாங்கிட்டாங்க. அதாவது இந்த ஆடி ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட இருந்து ரைட்ஸ் வாங்கியாச்சு. ஆனா இவர் தனியா ஒரு கேஸை போட்டு இவர் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணாப்புல. அதே மாதிரி ஒரு பிரச்சனை குட் பேட் அகலிக்கு இப்போ வந்திருக்கேன். இந்த பிரச்சனை எப்படி போய் முடியும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.